வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவை பற்றிய பழைய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதை பார்க்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது, எந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கேன். கொஷின் பார்த்திங்கன்னா 6ல் முதல் 3 இயல், அதுக்கப்புறம் 2வது 3 இயல், 3வது 3 இயல், அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி அப் டு 8th வரைக்கும் நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் 15க்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும். அதிகபட்சம் நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் புது புக்கை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தரமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் இருக்கும். குஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பர்ஸோடைய கொஷின்ஸ் தான். நியர்பை 500+ கொஷின்ஸ் இருக்கும். எது ரிலேட்டடாக அப்படின்னா எல்லாமே என்னது, இப்போ அண்ணா ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ, என்னென்ன கொஷின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதி கட்சியின் CN அண்ணாதுரை எந்த ஆண்டு இணைந்தார் அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இணைந்திருந்திருப்பார். ஓகேங்களா? திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை. என்ன இதழ்னு பார்த்துருவோம். திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் யார்? CN அண்ணாதுரை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர். ஸோ யார்? நம்ம பாரதிதாசன் ஐயா அவர்களை தான் அழைச்சிருந்திருப்பார். அடுத்து 1942 திராவிட நாடு என்ற வார இதழை ஆரம்பித்தவர் யார்? CN அண்ணாதுரை. ஸோ இந்த திராவிட நாடு அப்படின்ற வார இதழ் எத்தனை டைம் திரும்ப கேட்குறாங்கன்னு பாருங்கள். எந்த ஆண்டு தொடங்கினாங்க? 1942 தொடங்கியிருக்காங்க. திராவிட நாடு அப்படின்றது என்ன இதழ்? வார இதழ். ஓகேங்களா? 1942. அதில் அண்ணா தான் ஆசிரியராக இருந்திருப்பார். எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா 1942 தொடங்கியிருந்திருப்பார். அடுத்து படியரிசி திட்டம் நமக்கு தெரியும். அறிஞர் அண்ணா கொண்டு வந்திருப்பார். அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை, 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி. ஆனால் அதாவது 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். GK படிக்கும்போது அதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார் அப்படின்னா ஆஃப்டர் சுதந்திரம். ஓகேங்களா? CN அண்ணாதுரை தான் வந்திருப்பார். எந்த ஆண்டு அப்படின்னா 1967 வந்திருப்பார். அண்ணாதுரை CN அண்ணாதுரை அஸ்யூம்டு த பவர் ஆஃப் அஸ் சீஃப் மினிஸ்டர் இன் இயர் 1967, 68, 69 இறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் அதுதான் கேட்டிருக்காங்க. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்றாண்டா 1967. ஆக்சுவலாக இது வேறு கொஸ்டின். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 84, இது கொஸ்டின் நம்பர் 175. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா CN அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார்? கோவிந்தசாமி. ஸோ ஏன் கோவிந்தசாமி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதாவது அப்போ வேளாண் இதில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கோவிந்தசாமி அப்படின்றவர் ஏற்படுத்தியிருந்திருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா CN அண்ணாதுரை இருந்திருப்பார். ஸோ அப்புறம் CN அண்ணாதுரை அவர்கள் எந்த பல்கலைக்கழகம் முனிவர் பட்டம் வழங்கியது அப்படின்னா என்னது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் முனிவர் பட்டம் வழங்கியிருந்திருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய கூற்று எது அப்படின்னு பார்த்தா, சுயமரியாதை திருமணத்தை ஆதரித்தார். ரைட்டு. சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிருப்பார். 1968 மாற்றிருப்பார். ரைட்டு. தமிழ்நாடு உலக தமிழ் மாநாடு 1969. 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு எப்போ? 1969 நடத்திருப்பாங்க. ஸோ இது 4மே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு தான். மெரினா கடற்கரையில் கண்ணகிக்கு சிலை அமைத்தவர் யார் அப்படின்னா அவங்களும் பார்த்தா அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் தான். கொடுமுடி கோகிலம், அதாவது KP சுந்தராம்பாளுக்கு கொடுமுடி கோகிலம் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் வழங்கியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் துப்பாக்கி. எது? திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னவர் யார்? CN அண்ணாதுரை சொல்லியிருந்திருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. அவர் நீதி பத்திரிகையின், அதாவது நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியர். திராவிட நாடு அப்படின்ற பத்திரிகையை 1942 தொடங்கி வார இதழ், அதுக்கு ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நீதி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அடுத்து விடுதலை பத்திரிகையில் துணை ஆசிரியர். அப்போ பார்த்துக்கோங்க என்னென்ன பத்திரிகை? திராவிட நாடு பத்திரிகை, நீதி பத்திரிகை, விடுதலை பத்திரிகை. நீதி விடுதலை பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்திருப்பார். திராவிட பத்திரிகை என்ற வார இதில் 1942 அவர் கிரியேட் பண்ணியிருந்திருப்பார். ஓகேங்களா? முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டால் இது தவறு. ஸோ ஏபி மட்டும்தான் ரைட்டு. கீழ்கண்டவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது அப்படின்னா நீதி தேவன் மயக்கம்.
ஸோ நீதிதேவன் மயக்கம் அப்படின்ற நாடக நூலை யார் எழுதியிருப்பார் அப்படின்னா அண்ணாதுரை. ஸோ நீதிதேவன் மயக்கம் என்பது ஒரு நாடக நூல். ஓகேங்களா. ஸோ கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூர்மை உள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சென்னையில் நிறுவினாங்க. கூற்று காரணம் சரி. எப்படி கூற்றும் காரணம் சார் என்ன சொல்கிறார்? கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. புத்தியை தீட்டுறதுக்கு புத்தகங்கள் தான் தேவை இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அண்ணா நூற்றாண்டும் அதனால தான் கூற்று காரணம் சரின்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்விகள் இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. புது புத்தகத்தில் கிடையாது. ஓகேங்களா. ஸோ மாணவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. ஓகேங்களா. சிஎன் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க ஸோ இந்த 4 நாடகங்கள் தான் அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்காரின்றதுக்கு எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை. ஸோ எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை என்பதை குறிப்பதற்காக அண்ணா எழுதிய நாடக நூல் எது அப்படின்னா வேலைக்காரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓர் இரவு அப்படின்றது குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். ஸோ குற்றங்களுக்கான அடிப்படை என்னது? ஏழ்மை. அப்படி அதுதான் ஓர் இரவு அப்படின்ற நாடகம் வந்து குறிப்பிடுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிதேவன் மயக்கம் மேலே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த நாடக நூல் தான் நீதிதேவன் மயக்கம். என்ன சொல்லுதுன்னா ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறது. ஓகேங்களா. ராமாயணம் வந்து கம்பர் செய்த தவறுகளை சுட்டி காட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்லை ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை சுட்டி காட்டியவர் யார் அப்படின்னா யார்? நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். ஸோ அது எந்த நாடகத்தில் அவர் சுட்டி காட்டினார் அப்படின்னா நீதிதேவன் மயக்கம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. நீங்களே வந்து ஒரு கொஷின் ஆன்சர் மாற்றி நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தம்பி அப்படின்ற நாடகம் எதை குறிக்குது அப்படின்னா மது ஒழிப்பிற்காக ஆதரவு குரல். ஸோ அப்போ மது ஒழிப்பிற்காக ஆதரவாக இயற்றிய அறிஞர் அண்ணாவின் நாடகம் எது அப்படின்னா நல்ல தம்பி அப்படின்ற நாடகம். ஓகேங்களா. அடுத்து தத்துவ தரிசனம் அப்படின்றது நூலை எழுதினது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அப்படின்றதான் அறிஞர் அண்ணா வந்து எழுதியிருப்பார். தாலாட்டு அப்படின்றது வந்து ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் அப்படின்ற வந்து எழுதியிருப்பார். ஓகே. அடுத்து வந்து ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? சிஎன் அண்ணாதுரை தான். ஓகேங்களா. ரோமாபுரி ராணிகள் இதில் 3 நாடக நூலை கொடுத்துட்டு ரோமாபுரி ராணிகள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரோமாபுரி ராணிகள் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா 4ஐயும் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது அறிஞர் அண்ணா எழுதிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரோமாபுரி ராணிகள் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். கீழ்கண்டவற்றில் சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு அப்படின்னா சொர்க்கவாசல். ஸோ ஆரியை மாயை, ஓர் இரவு, ஆனந்த போதினி இதெல்லாம் வந்து அவர் எழுதுனது தான். ஓர் இரவுன்றதெல்லாம் மேலே தான் பார்த்தோம். என்னது? நாடக நூல். நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருந்திருப்பார். தமிழக அரசியலில் கீழ்கண்டவில் எவை அண்ணாவின் கொள்கையாகும்? அதாவது தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, விஞ்ஞான சோசியலிசம் அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய கொள்கைகளில் முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது அனைத்தும் சரி. திராவிட மாவோ என அறியப்படுவர் பேரறிஞர் அண்ணாதுரை. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிட்டுள்ள ஆண்டு 2005. அப்போ பார்த்துக்கோங்க. பேரறிஞர் அண்ணாவின் கவிதைகள் எதில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் பீடம் எனும் இதில். எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2005ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. அப்போ வந்து 95வது நினைவு தினத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2010 வந்து நூற்றாண்டு விழா. அப்போ 95வது இதில் என்ன பண்ணிருக்காங்க? தமிழ் பீடம் அப்படின்ற இதில் வந்து அறிஞர் அண்ணாவின் கவிதைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் இது. காஞ்சி. ஓகேங்களா. ஸோ பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இது மூலம் அண்ணா வெளியிட்டார் அப்படின்னா அதாவது முரசொலி, காஞ்சி இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா
நியர்பை அண்ணா காலத்துலேருந்து இது 2 அதுக்கப்புறம் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ காஞ்சின்றது தான் அண்ணாவின் இதழ். அண்ணா முதல்ல எங்கே தேர்தலில் நிற்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் நிற்பார். ஓகேங்களா. அதாவது தோற்றுருவார். 1962 நிற்பார், தோற்றுருவார். பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? அண்ணா. ஸோ அப்போ பொங்கல் புதுநாளின் மாண்பினை காஞ்சியில் எழுதியிருப்பார். அதை தான் இதை தான் சொல்லியிருந்திருப்பார். பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து காஞ்சி இதழில் குறிப்பிடுவார். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடும் நூல் இது ராவண காவியம். பேரறிஞர் அண்ணாவுக்கு ராவண காவியம் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நல்லா சிந்திச்சு பாருங்கள். ராமர் வந்து பாலம் கட்டிட்டு போய் ராவணனை வந்து அழிச்சார் அப்படின்னு கட்டுக்கதையாக அவுத்து விட்றாங்க. ஆனால் ராவணன் என்ன பண்ணார்? பறந்து போய் சீதையை தூக்கிட்டு வந்தார். ஓகே, அப்படியே பறந்து போய் தூக்கிட்டு வந்ததாகவே இருக்கட்டும். அப்போ இங்கே வந்து திறமையான மன்னர் யார்? அப்பயே வந்து பறந்து போகிற அளவுக்கு தன்னுடைய டெக்னாலஜியை வளர்த்துருந்தது யார் அப்படின்னா அது வந்து ராவணன் தான். ஸோ அதனால தான் என்ன சொல்கிற, காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னா ராவண காவியம். ஸோ ராவண காவியம் டைம் இருந்தால் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ராவண காவியம் படித்து பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ராவணன் அப்படின்றவர் உண்மையாலுமே போய் சீதையை தூக்கி இருந்திருப்பாரா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. நல்ல வரலாற்றுக்களை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்? புத்தகச்சாலைக்கு. ஸோ எதற்கு அடுத்த இடத்தில் புத்தகச்சாலைக்கு இடம் தர வேண்டும் என்று அண்ணா குறிப்பிடுகிறார்? வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தில். ஓகேங்களா. ஸோ அடுத்து எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி. ஓகேங்களா. அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணினா என்னது? ஒரு நாட்டில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் பரணி தான் கலிங்கத்து பரணி. சட்டம் ஒரு இருட்டாரே அதில் மக்களின் வாதம் விளக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.